யூனிட் 1 வந்து நம்ம இப்போ ரிவைஸ் பண்ணலாம். ஸோ என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, கான்செப்ட்ஸ் வைஸ் நம்ம ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் என்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, அதோட ஸ்டெப்ஸ் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம ரிவைஸ் பண்ணலாம். எக்ஸசைஸ் 1.1 அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிற ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு ஏபி அந்த மாதிரி நேமிங் மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு வந்துட்டு அட்ஜியை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அட்ஜியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இதுதான். ப்ளஸ் M11 மைனஸ் M12 ப்ளஸ் M13. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா அது வந்துட்டு ஈவன் நம்பரா இருந்ததுன்னா பிளஸ்ன்னு வரும், ஆட் நம்பரா இருந்தா மைனஸ்னு வரும். இப்போ பாருங்க 2 + 1 வந்து 3. ஸோ 3ங்கிறது வந்து ஆட் நம்பர், ஸோ அப்போ மைனஸ்னு வரும். 2 + 2 வந்து 4. இது வந்து ஈவன் நம்பர், அதனால பிளஸ்னு வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, இது வந்துட்டு மைனர் வேல்யூஸ் எம் அப்படிங்கிறதுலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனர் வேல்யூ ஆஃப் A11 அப்படிங்கிற எலமெண்ட்டோட மைனர் வேல்யூ தான் M11. அதே மாதிரி A12 அப்படிங்கிற எலமெண்ட்டோட மைனர் வேல்யூ தான் M12. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அட்ஜிஏக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ நமக்கு எந்த ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அட்ஜிஏ ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாலும் சரி, இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா 1/det of A into அட்ஜிஏ. ஸோ கொடுத்துருக்க அந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அதே மாதிரி அட்ஜிஏ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்வர்ஸ் வந்து கிடைச்சிடும். அதே மாதிரி என்ன கொடுப்பாங்கன்னா அட்ஜிஏ அப்படின்னு டைரக்டா கொடுத்துருவாங்க. அட்ஜிஏ வேல்யூவை டைரக்டா கொடுத்துட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸ் அப்படி இல்லாட்டி ஏ இன்வர்ஸ் வந்துட்டு நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. சப்போஸ் அட்ஜிஏ கொடுத்துட்டு ஏ ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√(| மாடுலஸ் ஆஃப் அட்ஜிஏ இன்டு அட்ஜ் ஆஃப் அட்ஜிஏ. அதே மாதிரி அட்ஜிஏ கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1/√(| மாடுலஸ் ஆஃப் அட்ஜிஏ இன்ட்டு அட்ஜிஏ. இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கிளியரா இருந்தா இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 1.1ல இருக்கிற கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட்லாம் ஞாபகம் தான் எந்த மாதிரி சம் கொடுத்தாலும் சரி நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் இருக்கும் 1.1ல. இது மாதிரி நமக்கு என்கோடட் மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸா மாத்தணும். எப்படின்னா இதுக்கு இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண, இந்த கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு, சோ பாருங்க இது கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ்க்கு அதுக்கு வந்து இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அந்த இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலையா ஏ இன்வர்ஸ், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி நமக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி கோடட் ரோ மேட்ரிக்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கோடட் ரோ மேட்ரிக்ஸை நம்ம இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த மேட்ரிக்ஸ் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்துட்டு ஒரு சம் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அந்த வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணணும்னா A to Z இருக்கு இல்லையா, A to Z இருந்து லெட்டர்ஸை வந்து நம்ம இங்க அப்ளை பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 8னா H, 5னா வந்து E, 12னா வந்துட்டு L, 6னா P. ஈஸியான கான்செப்ட். ஸ்டெப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அது ஸ்டெப் 1. அதே மாதிரி கோடட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு கோடட் ரோ மேட்ரிக்ஸ் எடுத்து அந்த இன்வர்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும், அதுதான் செகண்ட் ஸ்டெப். அப்போ நமக்கு இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஆல்பபெட் லெட்டர்ஸ் அப்ளை பண்ணணும், அதுதான் ஸ்டெப் 3. நமக்கான அந்த மெசேஜ் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இதுக்கு வந்து 3 ஸ்டெப்ஸ் தான். இது ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுதான் எக்ஸசைஸ் 1. டோட்டலாக வந்து எக்ஸசைஸ் 1.1ன்றது இதுதான். அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.2 அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தோம்னா 3 மெத்தட்ஸ் இருக்கு. என்னன்னா ரேங்க் ஃபைண்ட் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு, இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு வந்து பார்த்தோம்னா மைனர் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்கு, ரோ ரிடக்ஷன் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மைனர் மெத்தட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி 5 2 0 1 4 3 7 9 2 4 6 2 9 இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மைனர் மெத்தடுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து எத்தனை ரோஸ் இருக்குன்னா 3 ரோஸ் இருக்கு, 4 காலம்ஸ் இருக்கு. மைனர் மெத்தட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் மினிமம் பார்க்கணும். இந்த ரோ நம்பர் ஆஃப் ரோ காலம்ல மினிமம் வேல்யூ எது 3 தான். ஓகேங்களா? அப்போ அந்த மேட்ரிக்ஸுக்கு மேக்ஸிமம் ரேங்க் என்னவா இருக்கலாம்னா 3ஆ இருக்கலாம். என்னவா இருக்கலாம்? 3ஆ இருக்கலாம். மேக்ஸிமம் இந்த மேட்ரிக்ஸ் வந்து ரேங்க் 3ஆ தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா இதை 3 டிட்டர்மினண்ட்டாக பிரிக்கணும். எத்தனை பாசிபிலிட்டி இருக்கும்? 3 பிரித்து டிட்டர்மினன்ட் வேல்யூ, மைனர்னா அதை மைனர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அது எல்லாமே ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்கு ரேங்க் 3யும் கிடையாது, அதை விட குறையும். ஸோ 2ன்னு வரும். 3யை விட குறைவுனா எவ்வளோ இருக்கும்? 2ன்னு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
திரும்ப நம்ம 2/2 டிட்டர்மினன்ட் எடுக்கணும். அதில் ஏதாவது ஒரு வேல்யூவாச்சு நான் ஜீரோ வேல்யூவாக கிடச்சிச்சுன்னா அப்போ அதோட ரேங்க் வந்து 2ஆக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைனர் மெத்தட். ஒவ்வொரு ஸ்டெப்பாக குறைச்சிக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மினிமம் ஆஃப் m, n ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் மினிமம் ஆஃப் பார்க்கும்போது 3 தான். ஸோ அப்போ இதுக்கு மேக்ஸிமம் ரேங்க் 3ஆக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா 3/3 மைனராக பிரிக்கணும். 3/3 மைனராக பிரிச்சோன்னா அதில் ஏதாச்சும் ஒரு நான் ஜீரோ வேல்யூ கிடச்சிச்சுன்னா ரேங்க் 3 தான். இல்லை எல்லாமே எனக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 கிடைக்குதுன்ற பட்சத்தில் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு எங்கே போனோம், அதை விட குறைவான 2/2 மைனரை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 3/3 மைனர் பார்க்கணும். எல்லாமே 0 ஆயிடுச்சு அப்படின்னா தான் 2/2 மைனருக்கு போகணும். இல்லை ஏதாவது ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ நான் ஜீரோவாக இருந்ததுன்னா கூட அதோட ரேங்க் 3ஆக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைனர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதுவே ரோ ரிடக்ஷன் மெத்தட், இன்னொரு மெத்தட் ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரோ ரிடக்ஷன் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நான் இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். ரோ ரிடக்ஷன் மெத்தடுக்கு ரோ ரிடக்ஷன் மெத்தட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் 5, அதுக்கு கீழே இருக்கிற அந்த 2 வேல்யூஸ் என்னவா மாற்றணும், 0வா மாற்றிடணும் நம்ம. சரிங்களா. இப்போ செகண்ட் ரோக்கு போகணும். செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் எதுன்னு பார்க்கணும். இப்போ 7 ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்னா அதுக்கு கீழே இருக்கிற வேல்யூ என்னவா மாற்றிடணும், 0வா மாற்றணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரோ ரிடக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, ரோ ரிடக்ஷன் மெத்தடு. ஓகேங்களா. ஸோ இப்போ அதாவது இன்னொரு கான்செப்டும் சொல்லுவாங்க. இப்போ நான் சப்போஸ் இந்த தேர்ட் ரோ எடுத்துக்கிறேன்னா தேர்ட் ரோவில் இந்த இடத்துல நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்குன்னா செகண்ட் ரோவில் எங்கே இருக்கணும், அதுக்கும் முன்னாடி ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்கணும். அப்படி இல்லாமல் ரைட் ஹேண்ட் சைடு இருந்ததுன்னா அது வந்து ராங். ஓகேங்களா. அது செக் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம ஜென்ரலாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் 5னா அது கீழே இருக்கிறது எல்லாமே 0வா மாறிடணும். இப்போ செகண்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் பார்க்கணும், அதுக்கு கீழே இருக்கிற வேல்யூவை 0வா மாற்றணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரோ ரிடக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனலா அதோட ரேங்க் என்னவா இருக்கு, எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அதை தான் நம்ம ரேங்க் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ரோ ரிடக்ஷன் மெத்தட். தேர்ட் வந்து பார்த்தோன்னா காஸ் ஜோர்டான் மெத்தட்ல இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது. ஸோ கொடுத்துருக்க அந்த ஏ மேட்ரிக்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணணும்னா ஒரு 3/3 மேட்ரிக்ஸா இருந்தது ஏன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸும் 3/3 நம்ம என்ன பண்ணணும், ரைட் பண்ணோம். ஸோ இதுக்கு எப்படி நம்ம இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும் ஃபைனலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐங்கிற மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைடு கிடைக்கிற மேட்ரிக்ஸ் தான் ஏ இன்வெர்ஸ். சொல்கிறது புரியுதா பாருங்க. இதை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே போனோம். இந்த ஏ வந்துட்டு என்னவா மாற்றணும், ஐடென்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும். அப்படி மாற்றும் போது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஐ மேட்ரிக்ஸ் வந்து சம் மேட்ரிக்ஸாக கிடைக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இன்வெர்ஸ். இதுதான் வந்து காஸ் ஜோர்டான் மெத்தட். ஓகேங்களா. எக்ஸைஸ் 1.3 வந்து என்ன பார்க்க, எக்ஸைஸ் 1.3 1.4 1.5 இந்த 3யுமே வந்து கனெக்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1.3 1.4 1.5 எல்லாமே ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸோட சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதான மாடல் தான் இருக்கும். 1.3ல வந்து பார்த்தோம்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. 1.4ல கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணுவாங்க. 1.5ல காசியன் எலிமினேஷன் மெத்தட். ஆனால் கான்செப்ட் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸுக்கு சொல்யூஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது. 1.4லயும் சொல்யூஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 1.3 அண்ட் 1.4லயும் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்க்கு சொல்யூஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதே மாதிரி 1.5க்கும் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்க்கு சொல்யூஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பட் மெத்தடை மட்டும்தான் வெவ்வேறையாக யூஸ் பண்ணுவோம். 1.3க்கு மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். 1.4க்கு கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணுவோம். 1.5க்கு காசியன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மெத்தடில் வந்து நம்ம கிளியராக இருந்தோம்னா பிரச்சனையே இல்லை. 1.3ல மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஏங்கிறது வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், எக்ஸ்ன்றது அந்த வேரியபிள்ஸ், பிங்கிறது வந்து ஈக்குவேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் தான் பின்னு சொல்லுவோம். ஸோ இது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா a இன்வர்ஸ். சோ x a இன்வர்ஸ் * b. அந்த a இன்வர்ஸையும் இந்த bங்கிற மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணனும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா நமக்கு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். அப்ப நம்ம வேரியபிள்ஸ் நமக்கு x y z ன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள்ஸ் இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 1.4ல வந்து பாத்தீங்கன்னா கிராமர்ஸ் ரூல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் x1 வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணா டெல்டா 1 பை டெல்டா, x2ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெல்டா 2 பை டெல்டா, x3ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெல்டா 3 பை டெல்டா. இது வந்து ஃபார்முலா. ஸோ இதுல வந்து டெல்டானா என்ன, டெல்டா 1னா என்ன, டெல்டா 2னா என்ன, டெல்டா 3னா என்னன்னு பார்க்கலாம். ஈக்குவேஷன்ஸ்ல இருக்கிற இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றது தான் டெல்டா. டெல்டா 1 அப்படிங்கும்போது ரைட் ஹேண்ட் சைடு வந்து b1 b2 b3 அப்படின்னு இருக்கும் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ல. அந்த வேல்யூ கொண்டு வந்து காலம் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனா அது டெல்டா.
டெல்டா 1 இந்த காலம் 1 அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அங்கே B1 B2 B3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அதே மாதிரி டெல்டா 2 அப்படிங்கும்போது காலம் 2ல கொண்டு வந்து அந்த B2 B3 சப்ஸ்டியூட் பண்ணி டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுதான் டெல்டா. டெல்டா 3ங்கும் போது அந்த B1 B2 B3 காலம் 3ல அப்ளை பண்ணிட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணா அந்த டெல்டா 3. அதை கொண்டு போயிட்டு இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டெல்டா 1 பை டெல்டா ஃபைண்ட் அவுட் பண்ணா அது x1, டெல்டா 2 பை டெல்டா ஃபைண்ட் அவுட் பண்ணா அது x2, டெல்டா 3 பை டெல்டா ஃபைண்ட் அவுட் பண்ணா அது x3. ஓகேங்களா, இதுதான் வந்து கிராமர்ஸ் ரூல்ல ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்றதுக்கான மெத்தட்ஸ். அது எக்ஸசைஸ் 1.5ல காஷியன் எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி A பார் B, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், ரைட் ஹேண்ட் சைடு வந்து அந்த ஈக்குவேஷன்ல ரைட் ஹேண்ட் சைடில் வேல்யூஸ் இருக்கும் இல்லையா, கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், அதுதான் வந்து B. ஸோ அது இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணணும். அதை என்ன செய்யணும்னா ரோ எக்லன் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்மேட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா ரோ எக்லன் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணிட்ட உடனே வந்து அது சிம்பிளிஃபை ஆகி இருக்கும் அந்த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் அதை பேக் சப்ஸ்டிடியூஷன்ல நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, பேக் சப்ஸ்டிடியூஷன்ல அப்ளை பண்ணி சால்வ் பண்ணனா நமக்கு அந்த XYZ ஓட வேல்யூ வந்து கிடைச்சிடும். தட் மீன்ஸ் சொல்யூஷன் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ காஷியன் எலிமினேஷன் மெத்தட்னா இந்த மாதிரி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் A பார் B இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணணும். அதை ரோ எக்லன் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணணும். தென் பேக் சப்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேக் சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு வந்து என்ன கிடைச்சிடும், சொல்யூஷன் வந்து கிடைச்சிடும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.6ம் 1.7ம் கொஞ்சம் ரிலேட்டடு. இதில் என்ன இருக்குன்னா கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணுறதா தான் இருக்கும். 1.6 அப்படின்னும் போது வந்து இங்கே இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் வந்து நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனாக இருக்கும். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணோம் A பார் B. இந்த மாதிரி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், ஏங்கிறது வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம், பிங்கிறது வந்து அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும் இல்லையா அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ், இந்த மாதிரி ரைட் பண்ணுவோம். அதை வந்து ரோ எக்லன் ஃபார்முக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணிடணும். ரெடியூஸ் பண்ணிட்ட உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டெப் 1லேருந்து வரலாம். A பார் B, அதாவது இந்த மாதிரி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணுறோம், அதை ரோ எக்லன் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணுறோம். தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தோன்னா இப்போ ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் பார்க்கணும். அது வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸாக இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸு இப்போ XYZ 3 அன்னோன்ஸ் இருந்தால் அது என்னன்றது 3 இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து கன்சிஸ்டண்டா இருக்கும். அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து கன்சிஸ்டண்டா இருக்கும். அதே சமயத்தில் யூனிக் சொல்யூஷனா இருக்கும். சப்போஸ் ரேங்க் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் லெஸ் தென் என்ன இருந்தா, தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட குறைவா இருந்துச்சுன்னா அது கன்சிஸ்டண்டா இருக்கும். அதே சமயத்தில் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸா இருக்கும். என்னவா இருக்கும், இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸாக இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா 2 parameter ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன்ஸ், 1 parameter ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம். இது எப்பன்னு பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி லெஸ் தென் என்ன இருக்கும்போது ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் A பார் அது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட குறைவாக இருக்கும்போது 1 parameter ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன்ஸ் 2 parameter ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும். அதுதான் வந்து இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் ரேங்க் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நாட் ஈக்குவல் டு இருந்ததுன்னா அது இன்கன்சிஸ்டன்ட், அதுக்கு வந்து சொல்யூஷனே கிடையாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1.6ல இருக்கிற கான்செப்ட். ஓகேங்களா, அதே 1.7 சொல்லும்போது நம்ம எடுத்துக்கிற அந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனாக இருக்கும் 1.6ல. 1.7 அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாமே 0ன்னு இருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2x + 5y 3z ஈக்குவல் டு 0, அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து என்னவா இருக்கும், 0வா இருக்கும். ஆனால் நான் ஹோமோஜீனியஸ் போது 5x + 12y 18z ஈக்குவல் டு சம் 5 7 8 இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அது இங்கே வந்துட்டு அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் 0வா இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இது ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா இஸ் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட். அது வந்து கன்சிஸ்டண்டா தான் இருக்கும். நம்ம கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணன்ற அவசியமே கிடையாது. எதுக்கு, ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸா இருந்தா. ஓகேங்களா,
அதே மாதிரி அப்போ இதில் என்ன தான் நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சின்னு தெரியும், பட் அது ட்ரிவியல் சொல்யூஷனா இல்லை நான் ட்ரிவியல் சொல்யூஷனா அப்படிங்கிறது தான் வந்து 1.7ல் நம்ம செக் பண்ணுவோம். அது ட்ரிவியல் சொல்யூஷனா நான் ட்ரிவியல் சொல்யூஷனா. ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது x = 0, y = 0, z = 0, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ வந்து அது ட்ரிவியல் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸாக இருக்கும்போது என்னவா இருக்கணும், நம்பர் ஆஃப் அன்னோன்ஸாக இருக்கும்போது அது ட்ரிவியல் சொல்யூஷனாக இருக்கும். அதுவே நான் ட்ரிவியல் எப்போ இருக்கும்னு சொன்னீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் லெஸ் தென் என்ன இருக்கும்போது அது வந்து நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், ரைட் ஹேண்ட் சைடு வந்து 0 0 0 அப்படின்னு போட்டுக்கணும். ஏன்னா இது வந்து என்ன ஈக்குவேஷன், ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்றதுனால அந்த பீஸ் வேல்யூலாம் 0 0 இருக்கும். அப்போ இதை வந்து A பார் O அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இதையும் நம்ம என்ன செய்யணும்னா ரோ எக்லன் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணணும். ரோ எக்லன் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணிட்டு இது வந்து நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக இருக்கும் பட்சத்தில் பேக் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஓகேங்களா? ட்ரிவியல் சொல்யூஷனாக இருந்தால் டேரெக்டாக நம்ம இந்த ஆன்சரை ரைட் பண்ணிடலாம், x = 0, y = 0, z = 0. பட் இது வந்து நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக இருந்ததுன்னா பேக் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஸோ கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு சொல்லியாச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு சார்ட் மாதிரி போட்டுக்கிட்டு நீங்கள் அந்த சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த மெத்தடுமே கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ இப்போ காஸ் ஜோர்டான் மெத்தட்னா என்ன, காஷியன் எலிமினேஷன் மெத்தட்னா ஐயோ எந்த மெத்தடுக்கு எந்த ஸ்டெப் வரும் அப்படின்னு தெரியுது, கன்ஃபியூஸ் ஆகவே மாட்டீங்க. இந்த மெத்தட்னா இதுதான் ஸ்டெப்ஸு, இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க, அது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுங்கள், அந்த கான்செப்டை புரிஞ்சிக்கிட்டு சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு எந்த இடத்துலையுமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகவே ஆகாது. ஓகேங்களா? நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.